சமயபுரம் நாயகி அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் வருகின்ற வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம பண்ண அலங்காரம் தான் இந்த லட்சுமி அலங்காரம். இது பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வச்சுருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கலச குடத்துலேயே அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுபோல் குடத்தில் கலசத்துக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே கலசமாக வச்சு அதில் அந்த குடத்து மேலேயே அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதனுடைய மேக்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இதை லைவாகவே நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு. அம்பாள் அழகாக அமர்ந்த அப்படி அந்த திருக்குடத்தில் அழகாக அமர்ந்து உட்காந்துருக்காங்க. அபயவரதம் கொண்டு லட்சுமி அம்பாளை நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம். இப்போது அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு போகணும். முன்னாடி நாள் வீட்டுக்கு அழைப்பாங்க இல்லையா, ஸோ அதுபோல் வீட்டுக்கு வெளியில் அம்பாளை வச்சு அங்கே தட்டு வெத்தலைப்பாக்கு எல்லாம் மங்கள பொருட்கள்லாம் வச்சு அம்பாளை இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் அழைக்கிறோம். ஸோ பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு தேங்காய் உடைச்சி வளையல் போட்டு அழகாக அம்பாளை பாடி எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அம்பாளை அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் முதல்ல வச்சோம். ஸோ அங்கே வச்சுட்டு தீபதூப ஆராதனை நைவேத்தியம்லாம் பண்ணி லட்சுமிக்கு பிடித்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணோம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற வறுமைகள் நீங்கி உணவு பற்றாக்குறையாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறையாக இருக்கட்டும், இது அனைத்து கஷ்டத்தையும் போக்கி நலம் தருவாள் லட்சுமி. ஸோ கனகதாரா ஸ்தோத்திரம் அன்றாடம் நம்ம வீட்டில் நம்ம பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது, விசேஷமும் கூட. சரி, வாங்க இந்த லட்சுமி அழைக்கும் இந்த அற்புதமான இந்த நிகழ்வினை கண்டு மகிழ்வோம்.